எப்படி சிறுவாணி அணையை கட்டினாங்க? அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, பாலக்காட்டு கணவாய் பக்கத்துல இருந்து சிற்றூர் தான் கோயம்புத்தூர். கோயம்புத்தூருக்கு என்ற நீராதாரம் எதுவுமே கிடையாது, நீராதாரம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் கொஞ்சமாவது வாழணும் அப்படின்னா பெரிய நதி வரணும், நீராதாரம் இருக்கணும். அப்ப நொய்யல்ங்கிறது ஒரு சின்ன ஓட மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு சின்ன ஆறு. அப்ப பெரிய ஆறு வரணும். அதுக்கு என்ன பண்ண, சிறுவாணி ஓடிச்சு. சிறுவாணி வடக்கால ஓடிச்சிட்டு இருந்தது. வடக்கால ஓடிய சிறுவாணிய மேற்கால கொண்டு வரணும். மேற்கால கொண்டு வர சிறுவாணிய எப்படியாவது இந்த தண்ணி இங்க கொண்டு வந்துடும் சொல்லி அந்த சிறுவாணி ஆத்த மேற்கால திருப்பி அதுக்கு ஒரு அணை கட்டி அங்க இருக்கக்கூடிய சுரங்கங்கள் எல்லாம், மலைகளை எல்லாம் சுரங்கங்கள் போட்டு நமக்கு கொண்டு வந்தான். யாரு தெரியுமா? அது சீக்கிரமா நடக்கல. ஏன்னா இப்பவே நீங்க சிறுவாணி அணைக்குள்ள போக முடியாது. காரணம் என்ன சொல்லுங்க? கொடிய மிருகங்கள் இருக்கும், நிறைய நோய்கள் வரும், அடர்ந்த காடு. இப்பயே நீங்க சிறுவாணி அணைக்குள்ள போக முடியாது. ஆனா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பார்த்த பணி அனுபவம் நிறைந்த தொழிலாளர்கள் இங்க கூட்டிட்டு வந்து சிறுவாணி அணையை கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு கோயம்புத்தூரா இருக்குன்னா அதுக்கு காரணம் சிறுவாணி தண்ணி. அந்த சிறுவாணி அணையை கட்டி கோயம்புத்தூரை உயிர்பலிக்க வச்சவன் இந்த மண்ணின் மகன் ரத்ன சபாபதி முதலியார். ரத்ன சபாபதி முதலியார் தான் இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ் மரம். இது யாரோட மண்ணு? டாக்டர் சுப்ராயன் மண்ணு, ரத்ன சபாபதியோட மண்ணு, எஸ்பி வேலுமணி மண்ணு இல்ல. காரணம் என்ன? நம்ம தாத்தன் கட்டிய சிறுவாணி அணைய போய் சுயஸ்கானுக்கு வித்து பிழைச்ச எஸ்பி வேலுமணி சிறுவாணி அணைய வித்து பிழைச்சான். இவன் சொல்றான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். கிழிச்ச ஆட்சியில் இருக்கும்போது என்னத்தை கிழிச்ச? சிறுவாணியை விட்டு கொடுத்த, வித்து பிழைச்ச காசுக்கு. 2021 நகராட்சி தேர்தல் நடந்தது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிமுகப்படுத்தினாரு. அப்ப சொன்னோம், நாம் தமிழர் கட்சியிலிருந்து 100 மாநகராட்சி வார்டுல ஒரு கவுன்சிலர் உள்ள போனாலும் சிறுவாணி அணை மீட்கப்படும் என்று சொல்றோம். இப்பயும் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தல் கோவை தெற்கு என் தம்பி பேரறிவான் சட்டமன்றத்துக்குள்ள போறா, சிறுவாணியை மீட்கிறான். நான் கஷ்டப்பட்டு அணையை கட்டி மலையை சுரண்டி சுரங்கம் போட்டு தண்ணி கொண்டு வருவேன், இந்த நாட்டை வாழ வைப்பேன். நீ நேக்க வேற இடத்துல கொடுத்துருவியா? விட்டுருவோம். அதுக்கு